மக்களே வணக்கம். விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். இவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இந்நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட தன்னுடைய கட்சி தொண்டர்களையும் ரசிகர்களையும் ஒழுங்குபடுத்தலைன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா இது ரொம்ப லேட்டரான வீடியோ தான். பட் இது என் மனசில் ரொம்ப நாளாக இருந்தப்போ ஒரு கருத்து. எத்தனையோ கூட்டத்தை நடத்திட்டாங்க. நடத்தின கூட்டத்தில் ஒழுக்கமாக நடந்துச்சா அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மையே. அவங்க நடத்தின கூட்டத்தில் எத்தனையோ பேருக்கு நிறைய விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டம் நடந்த இடத்துல செப்பலெல்லாம் விட்டு போட்டு ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அங்கே உள்ள பேரிகார்ட்ஸ் அடித்து உடச்சிட்டு போகிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆனால் இவங்க கூட்டத்தில் நடக்கும். அதை நெறிப்படுத்துறதுக்கு அந்த மனசை ஒரு வார்த்தை பேசினாக்கா அது ஓரளவுக்கு ரெடி ஆயிருன்றது எங்களை மாதிரியான பார்வையாளர்களுக்கு கருத்து. ஆனால் இது நாள் வரைக்கும் அவர் செஞ்சதே கிடையாது. இன்கேஸ் இவர் ஆட்சியை பிடிக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன், ஆட்சியை பிடிச்சாக்கா அவர் போடுற சட்டம் யாருக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னா அவங்க கட்சி தொண்டர்களுக்கு எதிராக தான் இருக்கும். ஏன்னா முதல்ல நெறிப்படுத்த வேண்டியது அவங்க கட்சி தொண்டர்களை தான். அவங்க தான் ஒழுக்கம் இல்லாமல் கண்மூடித்தனமாக ஒரு நடிகரை என்ன கடவுள் மாதிரி பாவித்து ஒரு ஓவராக இது பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருக்குது அவங்கக்கிட்ட. ஆனால் அவர் போடுற சட்டம் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் போய் முடியும். என்னடா இது, நான் எதிர்பார்த்த விஜய் அண்ணன் இப்படி இருக்காரு, எங்களுக்கு அகைன்ஸ்டாகவே எல்லாமே சட்டத்தை போட்டுட்ருக்காரு, எப்படி இதெல்லாம் எங்களால் சமாளிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபைனலாக விஜயை திட்டுற அளவுக்கு போவாங்கன்றதா என்னுடைய பார்வை. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஏன்னா ஆரம்ப கட்டத்துலேருந்தே அவர் தன்னுடைய தொண்டர்களை ஒழுங்குபடுத்துகிற வேலையில் ஈடுபட்டதே கிடையாது. ரஜினிகாந்த் சார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ கூட பாருங்கள், அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே டிசிப்ளின் தான், ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கத்தை பற்றி தான் பேசினார். இப்போ கூட பேசினாலும் ப்ரெஸ் மீட் வச்சாலும் ஒழுக்கத்தை பற்றி தான் பேசுகிறாரு. இந்நாள் வரைக்கும் அவங்க, அதாவது தமிழ் வெற்றி கழக தலைவர் இந்த விஜய் இது வரைக்கும் ஒரு டைம் கூட அதை பற்றி பேசுனதே கிடையாது. நம்ம தொண்டர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. அதாவது பசங்க கீழே விசில் அடித்தாங்கன்னா இவரும் சேர்ந்து விசில் அடிக்கிறது தான், கீழே பசங்க டான்ஸ் ஆடினாங்கன்னா இவரும் டான்ஸ் ஆடுறது தான். ஏன்னா அவங்க ஆட்டிடியூடு அவ்வளோதான். இது மாதிரி அரசியல் தலைவரை தான் நம்பி இந்த தமிழகத்தில் இப்படிப்பட்ட பெரிய கூட்டம் இருக்குதுன்றதை நினைக்கும் போது மிகவும் பெரிய வருத்தமாக இருக்குது. இவர் மேலே எங்களுக்கு வேறு எதுவும் விமர்சனம்லாம் கிடையாது. இதுதான் பிரச்சனையே, டிசிப்ளின் இல்லாத ஒரு கட்சி தலைவர். நன்றி.